எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். மழை இல்லை, ஆனால் கிளைமேட் வந்து நல்லா கூலிங்காகவே இருக்குது. எப்படி இந்த கார்த்திகையெல்லாம் முடிஞ்சு அடுத்தது மார்கழி ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் நல்லா சில்லுன்னு. எனக்கு வந்து இந்த சீசன் ரொம்ப பிடிக்கும். இந்த டிசம்பர் எண்ட்லேருந்து பிப்ரவரி மிட் வரைக்கும். ஏன்னா வெயிலும் இருக்காது, மழையும் இருக்காது, ஆனால் வந்து கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய நேரம் கிச்சன்லேயே வேலை செய்கிறதுனால நல்லா ஸ்வெட் ஆச்சுன்னா சீக்கிரமாக டயர்டான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் இந்த டைமில் வந்துட்டு நமக்கு அந்த ஒரு ஃபீலே வராது. ஃபுல் டேவுமே கொஞ்சம் எனர்ஜியாக இருக்க மாதிரி இருக்கும். டெய்லியுமே இந்த ஃப்ராக்ரன்ஸ் கேண்டில் வைப்பீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் கேட்டிங்க. டெய்லியும் வைக்க மாட்டேன், ஆனால் வாரத்தில் 3 நாள் வைப்பேன். முக்கியமாக கெஸ்ட் ஏதாச்சும் வராங்க அப்படின்னா அந்த டைமில் கொஞ்சம் முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சுருவேன். ஏன்னா கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும் இல்லையா வீடு, அதனால மட்டும்தான். இன்றைக்கி டீ, காஃபி, டீடாக்ஸ் வாட்டர்னு எதுவுமே பண்ணவே இல்லை. இன்றைக்கி இது எல்லாத்தையுமே தாண்டி டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ரெடி பண்ணி காலை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் தான் நைட்டே பாதாம் வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். இந்த வெகன் சாப்பிட்றவங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? பால், தயிர்லாம் கூட சாப்பிடவே மாட்டாங்க. பன்னீர் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. பன்னீருக்கு பதில் இந்த டோஃபு சாப்பிடுவாங்க. அது வந்து ஃபுல்லாக அந்த சோயா மில்கில் பண்ணுறதுனால. அதே மாதிரி பாலுக்கு பதில் இந்த பாதாம்லேயே வந்துட்டு இப்போ காஃபிலாம் போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். ஆனால் நான் இன்றைக்கி அந்த மாதிரி காஃபிலாம் எதுவும் ட்ரை பண்ணல. ஏன்னா ஒரு வேளை இவ்வளோ பாதாம் நான் போட்டு ரெடி பண்ணி காஃபிலாம் போட்டு நமக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலாம், ஃபுல் பாதாம் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு பதில் டேரெக்டாக பாதாம் மில்க் மாதிரி காய்ச்சி குடிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் பாதாம் ஊற வச்சு அரைச்சிட்டேன். ஃபில்ட்ரு பண்ணாமல் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டா அப்புறம் அந்த அளவுக்கு அது யூஸ் கிடையாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து கொஞ்சம் காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே உண்மையிலே பால்லாம் காய்ச்சினா எப்படி பொங்கி வருமோ அதே மாதிரி தான் பொங்கி வந்துச்சு. கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அப்படி இல்லை நீங்கள் வந்துட்டு இந்த இது கூட சேர்த்துக்கலாம், குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். நம்ம வெளியில் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு குடிக்கிற பாதாம் பால்லாம் கண்டிப்பாக ஒன்று ஃப்ளேவர் எசன்ஸ் இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம வந்து யூஸ் பண்ணுற பாலில் வந்து பாதாம் அரைச்சி போட்டு கூட செய்வாங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி டேரெக்டாக வெறும் ஒரு 10-12 பாதாம் ஊற வச்சாலே போதும். இந்த அளவுக்கு நமக்கு அதிலேருந்து மில்க் எடுத்துடலாம். ரீசெண்டாக ஒரு சில டாக்டர்ஸ்லாம் சொல்லி கேள்விப்பட்டேன், பாதாம் வந்துட்டு உரிக்காமல் அந்த தோலோடு சாப்பிட்றது தான் நல்லது அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி நம்ம பால் மாதிரி காய்ச்சி குடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உரிச்சு தான் ஆகும். நெக்ஸ்ட் டைம் வேணால் அந்த தோலோடவே அரைச்சி ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிது. நான் வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டேன். கூட வந்து ஏலக்காய், அப்புறம் வந்துட்டு இந்த சுக்கு பொடி, இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் குடித்தேன். அந்த ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் காய்ச்சல, ஃபஸ்ட் லைட்டாக பொங்கி வந்ததும் ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. எனக்காச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பிளான்ட்ஸ்லாம் எங்கே வாங்குவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு மோஸ்ட்டாக நம்ம பல்லாவரம் சந்தையில் தான் வாங்குவேன். ஃபஸ்ட்டு வாங்கினது எல்லாமே ரொம்ப சீப்பான பிளான்ட்ஸ் தான் ஸ்டார்டிங்லாம் பார்த்து வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு என்னென்னா கொஞ்சம் நல்லா இருக்க பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு 150-200 அந்த மாதிரி ரேஞ்சில் சொல்கிறாங்க. சரி, இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்குதுன்னு நினச்சேன். பட் சந்தையில் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது மற்ற நர்சரி விட அப்படின்ட்டு வாங்கிட்டேன். ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பிளான்ட்டு சுத்தமாக வளரவே இல்லை. அப்படியே கொஞ்சமாக அடியில் ரூட்டே வந்து செத்துருச்சு. அது ஏன் ரீசன் தெரியல. நானும் என்னென்னமோ எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு கொண்டு போய் கூட அந்த சந்தையிலே காமிச்சிட்டேன். நான் வாங்கினுக்கு அடுத்த வாரத்துலேருந்து அந்த கடையே போடல, அவர் ஆளையே காணோங்க. ஒருவேளை நான் தான் வாங்கி ஏமாந்தேன்னு தெரியல. பட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மனசு தேத்திட்டு அந்த பிளான்ட் எல்லாத்தையுமே வந்து ரீப்ளான்ட் பண்ணிட்டேன். அதை எடுத்துகிட்டு அந்த பாட்டில் வந்து ரீப்ளான்ட் பண்ணி வச்சேன். வேறு ஒரு இன்டோர் பிளான்ட் மாதிரி ஒரு செடி இருந்துச்சு, அதையும் போட்டு அப்படியே ரீப்ளான்ட் பண்ணி வச்சுட்டேன். இடியாப்பம் வந்து எப்படியும் வாரத்தில் ஒரு 3 நாளாச்சும் செஞ்சுருவேன். நைனிக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுனால தான். மாவு வேறு காலி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு பச்சரிசி மட்டும் கழுவிட்டு காய வச்சிடலான்னு பார்த்தேன். ஏன்னா வெயில் இருக்கிறப்பவே காய வச்சுட்டு தான் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, கடையில் தான் வாங்கி ஆகணும். நான் எப்பயுமே சரி இடியாப்பம் வந்துட்டு மாவு அரைச்சிட்டு அதில் வந்துட்டு சுடு தண்ணி ஊற்றி பசைஞ்சு பிழிஞ்சிடுவேன். இந்த மாதிரி தான் இது வரைக்கும் செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா சந்தகம் ஒன்று செய்கிறாங்க இல்லையா? பச்சரிசியை வந்து ஊற வச்சுட்டு அதை அரைச்சி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து இட்லி பிளேட்டில் வச்சு ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி பார்த்தேன். பட் ஆனால் இன்னும் ட்ரை பண்ணல நான். ஒயிட் ரைஸ் இவ்வளோ தான் இருக்குது. இதை காலி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து ரெட் ரைஸில் தான் மாவு அரைச்சி இடியாப்பம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம். கேர்ள்ஸ், லேடிஸ் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பார்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற இன்னர்வேர். நம்ம எவ்வளோ ட்ரெஸ் வேர் பண்ணாலும் சரி, நம்ம வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இன்னர்வேர் வேர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு வெளில போகிறப்போ அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லைனா சம்டைம்ஸ் ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். அப்படி இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவே தான் இந்த ஷையவேல் வந்து நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாகவே நான் இந்த பிராண்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் வந்து நான் பேடட் ப்ரா, பேடட் ப்ரா, ஸ்போர்ட்ஸ் ப்ரான்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன், என்ன ஆஃபர்ஸில் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன்.
ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுனால சைஸ் எப்படி கரெக்டாக வருமா அப்படின்ற பயமோ டவுட்டோ வேண்டாம். இதில் வந்து சைஸ் கேல்குலேட்டர் இருக்குது. அதை வச்சு நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணி நம்மளோட சைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நானே ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் பண்ணேன். இந்த பேடட் ப்ரா வந்துட்டு நான் 3@899க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து நிறைய ஷேட் இருக்குது. நான் செலக்ட் பண்ண வந்துட்டு ரெண்டுமே ஒரு மாதிரி ப்ளூ ஷேடில், ஒன்று வந்து பீச் இருக்கும். இதுலேயே வந்து இன்னொரு ஆஃபர்ஸுமே இருக்குது. என்னென்னா 1500க்கு பர்ச்சேஸ் பண்ணுன்னா 2 பேண்டீஸ் இருக்கும். இதோட சைஸ் கால்குலேட்டருமே அதில் இருக்கும். நம்ம என்ன சைஸ் வேணுன்றதை நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டெய்லி வேர் பண்ணுறது பேடட் ப்ராவில் வந்துட்டு இந்த வயர் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த பெயின் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் வந்து நான் வாங்கி ஒரு 1.5 years இருக்கும். இன்னமும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு குவாலிட்டி வந்து குறைஞ்ச மாதிரி இல்லை, அப்படியே தான் இருக்குது. நீங்கள் ஒரு வேளை பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை 1000 மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஹோம் 10 கோட் கொடுத்திங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கேஷ் ஆன் டெலிவரியும் இருக்குது. ஒரு வேளை உங்களுக்கு சைஸ் ப்ராப்ளம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா 15 days ரிட்டர்ன் எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு மினி இட்லியும் சாம்பாரும் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாம்பாருக்கு வந்து பருப்புலாம் முன்னாடியே ஊற வைக்கல, டேரெக்டாக அப்படியே போட்டு 2-3 தடவை களைஞ்சிட்டு விசில் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இட்லி தோசைக்கெலாம் மாவு அரைக்கும் போது வெறும் ஒயிட் ரைஸ் போட்டு அரைக்கிறதுக்கு பதிலாக நம்ம எப்படியும் ஒரு 5 கப் போடுவோம். 5 கப்புக்கு 1 கப் வந்துட்டு உளுந்து போடுவோம். அந்த 5 கப் ரைஸில் வந்துட்டு 1 கப் ரைஸு, 1 கப் தால், 1 கப் சிறுதானியம், 1 கப் பிளாக் ரைஸ், ரெட் ரைஸ், அந்த மாதிரி ஏதாச்சும் கலந்து போட்டுக்கிட்டா கொஞ்சம் நமக்கு அந்த சுகர் கண்ட்ரோல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இட்லி வந்து சாஃப்டாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டவுட்டே கிடையாது. எப்படியும் சாஃப்டாக வந்துடும். இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து அரைச்சாலும் கூட வந்து கொஞ்சமாக அவல் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஏன்னா இப்போ இருக்க காலத்துக்கு எல்லாமே பார்த்து சாப்பிட்டா தான் உண்டு. நம்ம மாட்டு இஷ்டத்துக்குன்னு எல்லாமே கிடைக்குதுன்னு சரி சாப்பிட்டுப்போம் அப்படின்னா மைண்ட் செட் நமக்கு என்றைக்குமே வரக்கூடாது. சாப்பிடலாம், ஜங்க் ஃபுட்லாம் சுத்தமாக சாப்பிடாமலாம் யாருமே இருக்க முடியாது. என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்றது ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ரெகுலராக அதை எடுத்துக்கணும் அப்படின்னும் போது தான் நிறைய ப்ராப்ளம் வரும் உடம்புல. முக்கியமாக இந்த குட்டி பசங்களுக்கு டிவியில் பார்க்குற எல்லா வீடியோஸ்லையுமே அதிகமாக காமிக்கிறது வந்து அனிமேஷனில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பர்கர், பீஸா, இந்த மாதிரி கிச்சன் டாய்ஸ்லாம் வாங்கினா கூட மோஸ்ட்டாக அப்படி தான் இருக்கும். அதில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறதுனால நிறைய ஜங்க் ஃபுட் தான் லைக் பண்ணி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வச்சோ இல்லை மிரட்டி கூட பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, திட்டாச்சும் பிள்ளைங்கள இந்த ஜங்க் ஃபுட் பக்கம்லாம் கொஞ்சம் திரும்பாமல் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக இந்த சோடா வெரைட்டிஸ்லாம். ஏன்னா நம்ம இவங்க வயசில் இருக்கும்போது நினச்சி பாருங்களேன், என்னைக்காச்சும் பீஸா பர்கர் வீட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாங்களான்னு தெரியாது. நான்லாம் 6th போனப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பானிபூரியை நான் சாப்பிட ஆரம்பித்தேன். அப்போல்லாம் ரோட் சைட் வந்து கடையுமே ரொம்ப கம்மி தானே. எனக்கு தெரிஞ்சு சிக்கன் பக்கோடா மட்டும்தான் நான் பார்த்துருப்பேன். எனக்கு தெரில, பட் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். மேபி சிட்டியில் அது இருந்துச்சா என்னன்னு தெரியல எனக்கு. பட் நாங்களாம் அந்த பக்கம் போனதே கிடையாது. ஆனால் நான் எப்போ அப்பா அம்மாலாம் விட்டுட்டு வீடை விட்டுட்டு தனியாக செல்ஃபாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், காலேஜ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணும்போதாக இருக்கட்டும், அப்போல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு இந்த பீஸா சாப்பிட்றது, ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் புதுசாக கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போலாம் வந்துட்டு ஜங்க் ஃபுட்லாம் நிறையவே கண்ட்ரோல் பண்ணிட்டேன். எதுவாக இருந்தாலும் வீட்டில் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டே வந்துட்டேன். ஃபேஸ் பேக், ஹேர் பேக் வந்து நான் எப்போயுமே வாரத்தில் 2 நாளாச்சும் போட்டுருவேன். ஃபேஸ் பேக் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை, ஹேர் பேக் வந்து எப்போல்லாம் நான் ஹேர் வாஷ் பண்ணுறனோ அப்போல்லாம் ஹேர் பேக் போடாமல் ஹேர் வாஷ் பண்ணவே மாட்டேன். ஆனால் ஒரு 2 வாரமாக இது எல்லாத்தையுமே அப்படியே தள்ளி வச்சிட்டேன், கொஞ்சம் வேலை அதிகமானதுனால. இன்றைக்கி நான் போடுற ஃபேஸ் பேக் வந்துட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு அது கூட இந்த குக்கும்பர் இருக்குல்ல, வெள்ளரிக்காய், அதை வந்து நல்லா சீவினிங்கன்னா ஜூஸ் நிறைய வரும். அரைக்கலாம் வேண்டாம், சீவிட்டு பிழிஞ்சாலே போதும், நிறைய ஜூஸ் வரும். அது கூட வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். நெக்கு கூட அப்ளை பண்ணலாம். இதோட பர்பஸ் வந்துட்டு என்னென்னா நல்ல ஒரு ஸ்கின் டோன் வந்துட்டு நமக்கு இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி ஸ்கின் டேன் ஆயிருந்துச்சுன்னா அந்த பிக்மெண்டேஷன்லாம் சீக்கிரமாக ரிமூவ் பண்ணும். இது வந்து வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் கூட போடலாம் தாராளமாக. நான் வந்துட்டு போன தடவை தீபாவளிக்கு போயிட்டு வந்தேன் வீட்டுக்கு. அப்போது அம்மா என்ன பண்ணாங்கன்னா எனக்கு இவ்வளோ பட்டர் எடுத்து வச்சுருந்தாங்க. அவங்க நெய் காய்ச்சிட்டு கொடுக்க மாட்டாங்க, நான் வந்துட்டு பட்டராகவே எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா வேறு ஏதாச்சும் ரெசிபிலாம் செஞ்சால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறையவே இருக்கிறதுனால சரி காய்ச்சியை வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாத்தையும். சென்னையில் வந்து கிடைக்கிற பாலில் வந்துட்டு இதுக்கே நான் பசும்பால் தான் வாங்கி பாப்பாவுக்கு கொடுக்குறேன். ஆனால் அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் கூட எடுக்க முடியாது. அவர் வந்துட்டு எப்படியும் ஒரு லிட்டர் பாலுக்கு 3 லிட்டர் தண்ணி சேர்க்குறாருன்னு தெரியல. சுத்தமாக அந்த ஏடு கூட வராது அதில். சரி பேக்கெட் பாலுக்கு அந்த தண்ணி பாலே கொடுத்துட்டு போகலாமே அப்படின்றதுக்காக தான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம ஊரில் வந்துட்டு அப்படிலாம் கிடையாது. நல்ல ஒரு பால் கிடைக்கும். அதுலேருந்து ஒரு 2-3 நாள் எடுத்து வச்சாலே இந்த அளவுக்கு பட்டர் கிடைக்குதுன்னு சொன்னாங்க அம்மா.
அதனாலே அடிக்கடி இந்த மாதிரி பட்டர் தனியாக எடுத்து வச்சு கொடுத்துருவாங்க. நிறைய பேர் வந்துட்டு எந்த மெத்தடில் எடுப்பாங்கன்னு தெரில, ஆனால் எங்கள் வீட்டில் எப்படி எடுப்பாங்கன்னு சொல்கிறேன். பால் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அப்படியே மேலே வந்துட்டு அந்த ஒரு ஃபேட் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும் இல்லையா, கொஞ்சம் திக்காக, அதை மட்டும் அப்படியே டெய்லியும் கலெக்ட் பண்ணி ஒரு 1 வீக் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து எப்பயும் பால் காய்ச்சுற மாதிரி தண்ணி ஊற்றாமல் அந்த எடுத்து வச்சோம் இல்லையா அந்த ஃபேட் மாதிரி, அதை மட்டும் காய்ச்சிட்டு தயிர் ஊற்றி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தயிர் வந்து நல்லா திக்காக இருக்குமா, அதை வந்துட்டு ஐஸ் க்யூப் போட்டோ அப்படி இல்லை பிளெண்டர் வச்சு எடுத்தோன்னா செம்ம ஈஸியாக வந்துடும். கொஞ்சமாக கூலிங் வாட்டர் ஊற்றிட்டு பிளெண்டர் வச்சு நல்லா அடிச்சுட்டே இருந்தால் அப்படியே மேலே ஃபுல்லாக பட்டர் ரெடி ஆகி வந்துடும். நீங்களும் இனிமேல் தயிர்லேருந்து எடுக்காமல் டைரெக்டாக பால்லேருந்து எடுத்து பாருங்கள், நிறைய பட்டர் வரும். 2 நாள் கண்டினியூஸாக மழை பெஞ்சாலே எந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், புதுசாக பில்லோ கவர் இருக்கட்டும், எது எடுத்தாலும் ஒரு மாதிரி அந்த ஊசின ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கா. அது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. இப்போ தான் துவைச்சி எல்லாத்தையும் மடித்து வச்சோம், ஆனால் மறுபடியும் எடுக்கும்போது பார்த்தா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்போது அதை யூஸ் பண்ணவே பிடிக்க மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணேன்னா பெட்டில் இருக்க எல்லா பெட்ஷீட்டு, பில்லோ, ஆல்ரெடி துவைச்சி மடித்து வச்ச பில்லோ கவர் இது எல்லாத்தையுமே எடுத்து மிஷினில் போட்டுட்டு அது கூட கொஞ்சமாக அந்த சோடா உப்பு லிக்விட் ஊற்றுவோம் இல்லையா, அந்த இடத்துலையே கொஞ்சம் சோடா உப்பும் கொஞ்சமாக லிக்விடும் ஊற்றிட்டு அப்படியே போட்டு வந்துட்டேன். குயிக் வாஷில் தான் போடுவேன் மோஸ்ட்டாக. சோடாப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நிறைய இதுக்கு யூஸ் பண்ணலாம். நான் லாஸ்ட் டைம் கூட பெட்லலாம் போட்டு அந்த ஃபங்கஸ்லாம் இருக்கும் மழை டைமில், நமக்கே கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும், அதுக்கெலாம் நம்ம இந்த சோடாப்பு யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நம்ம இந்த உட்டன் கரண்டி வந்துட்டு கேட்டிருந்தீங்க, இந்த உட்டன் ஸ்பூன்லாம் வந்துட்டு ஃபுல்லாக ஃபங்கஸ் வந்துருச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு. நான் அதையுமே ஒரு vlogல ஆட் பண்ணியிருந்தேன். எப்படின்னா நல்லா சுட சுட தண்ணி வச்சு உட்டன் ஸ்பூன் எல்லாத்தையும் ஒரு ட்ரேயில் வச்சுட்டு அதில் அந்த தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக லெமன் சோடாப்பை போட்டிங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் டிஷ் வாஷர் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த சோடாப்பை வச்சு ஏதாச்சும் பாத்திரத்தில் வந்துட்டு ஒரு மாதிரி அடியில் ஒரு மாதிரி கரை மாதிரி இருக்கும் இல்லையா, ரொம்ப நாள் ஆன ஸ்ட்ரெயின், ரொம்ப நாள் நம்ம அடுப்புலேயே யூஸ் பண்ணிட்டு இருந்தால் ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகும். அது எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த சோடாப்பு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கெலாம் யூஸ் பண்ணுற அந்த சோடாவை தான் நம்ம சாப்பிட்ற நிறைய ஐட்டம்ஸில் போடுறாங்க. முக்கியமாக இந்த ஆப்ப சோடான்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, மாவு புளிக்க வைக்கிறதுக்கெலாம் போடுவாங்க. நிறைய கடைகளில் போடுறாங்க. நம்ம போயிட்டு மாவு அரைச்சி தானே கொடுக்குறாங்க இந்த கடையில், நம்பி வாங்கலான்னு பார்த்தா அவங்களுமே போட்டு வைப்பாங்க. 4 மணிக்கு தான் அரைக்கிறாங்க, பார்த்தா 8-9 மணிக்கெலாம் புளிச்சு வந்துடும் ஈவினிங்கே. வீட்டில் இருக்கவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அரைச்சி வச்சுப்பாங்க. பட் நானுமே ஒரு சில டைம் வாங்கியிருக்கேன் தான், கடையில் வாங்காமல் இருந்ததே கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன். நான் ஒரு சில டைம் அரைக்கல அப்படின்னும் போதெல்லாம் நான் மாவு வாங்கிட்டு தான் வருவேன் கடையில். ஆனால் நிறைய ஒர்க் பண்ணுற விமன்லாம் பார்த்துருக்கேன். அவங்க வந்து கரெக்டாக யூனிட் ட்ரெயின்லேருந்து இறங்கி வருவாங்க, போகும்போது அப்படியே மாவு கடையில் போயிட்டு மாவு வாங்கிட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனால் அவங்க நிலமெல்லாம் கொஞ்சம் பாவம் தான். இல்லை, அவங்களாம் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வீட்டில் சாட்டர்டே சண்டே இருக்கிறப்போ அரைச்சி வைப்போம், அவ்வளோதான். 1 வீக்கும் யூஸ் பண்ண முடியாது, எப்படி 2-3 நாளில் காலியாகும். மீதினா அடுத்த வாரம் தான் அரைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ண ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே அயன் பண்ணி வச்சுட்டேன். முக்கியமாக அவரோட ஷர்ட்டு, நான் என்ன ஷர்ட் அயன் பண்ணி வைக்கணும் அதை அப்படியே வச்சுட்டு வேறு ஒரு ஷர்ட் எடுத்து தான் அவர் அயன் பண்ணி போட்டுட்டு போவார், அது வேறு விஷயம். சரி, அப்படியே போட்டு வச்சுனா குப்பை மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் எது எடுத்தாலுமே அயன் பண்ணி மடித்து வச்சுருவேன். கொஞ்சம் இடமுமே நமக்கு ஃப்ரீயான மாதிரி இருக்கும். எல்லா டேஸும் உட்காந்து அயன் பண்ண மாட்டேன், வீக்லி 2 டேஸ் தான் பண்ணுவேன். ஒன்று சண்டே, அப்படிலாம் எனக்காச்சும் வீக் டேஸில் ஃப்ரீயாக இருக்கும்போது ஆஃப்டர்நூன் அந்த டைமில் பண்ணுவேன். உடனே நீங்கள் பரவாயில்ல, ஹஸ்பண்ட்க்கு இவ்வளோ பொறுப்பாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி தரீங்களேன்னு நினைக்காதீங்க. நான் என்ன பண்ணி வச்சாலும் அவர் அப்படியே அதை வச்சுட்டு வேறு தான் எடுத்து அயன் பண்ணி போட்டு போவார். எனக்கு அந்த இடம் வைக்கிற இடம் வந்துட்டு கொஞ்சம் கச்சன்னு இல்லாமல் குப்பை மாதிரி போட்டு வைக்காமல் நீட்டாக இருக்கணும். அந்த ஒரே ரீசனுக்காக மட்டும் தான் நான் அயன் பண்ணி வைப்பேன். இன்றைக்கி அம்மா வருவேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதனாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மஷ்ரூம் பிரியாணி நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்யலாமேன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரெடி பண்ணும்போது தான் மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நான் ரீச் ஆகிறதுக்கு எப்படி நைட் ஆகிடும், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இருந்தாலும் முன்னாடியே ரைஸ்லாம் ஊற வச்சாச்சு, அப்படியே இருந்தாலும் நைட்டு வந்து சாப்பிடுவாங்க அவங்கன்னு சொல்லிட்டு தான் சரின்னு விட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி காமிச்ச அயன் டேபிள், இப்போ நான் ஷார்ப் பண்ண அந்த நைஃப் ஷார்ப்னர், இது எல்லாமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். அந்த லிங்க் வேணுன்னா கூட நான் பயோவில் போட்டிருக்கேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஜாதகம், ஜோசியம் இதெல்லாம் எனக்கு வந்து நம்பிக்கையே கிடையாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் நம்புவேன். பட் ஆனால் இந்த மூட நம்பிக்கைத்தனமாக எதாவது பண்ணுற அளவுக்கு அது வரைக்கும் நான் போக மாட்டேன். அவ்வளோ எக்ஸ்ட்ரீம்லாம் இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை நான் நம்பவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அதில் இந்த அளவுக்கு நம்பிக்கை கிடையாது. மற்றபடி அதெல்லாம் ஏதோ ஒன்று நடக்குது, நமக்கு என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பயுமே இருக்கும். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு அஸ்ட்ராலஜர் கிட்டேருந்து ஒரு கால் வந்துச்சு. அவங்க டீம்லேருந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. விலாகில் வந்துட்டு நான் சொல்லணுமா என்னென்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக கிடைக்காத ஒரு விஷயம், ரொம்ப நாளாக நடக்கலை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க விஷயம் வந்துட்டு நான் இவரை போய் பார்க்குறேன்னா அவங்க வந்து எனக்கு ஒரு சில இது சொல்கிறாங்களாம். அவர்கிட்ட போய் பார்த்துட்டு வந்ததுமே எனக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு, எல்லாமே கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி என்னை சொல்லியிருந்தாங்க.
இதுக்கே பேமெண்ட் கூட என்கிட்ட சொல்லிட்டாங்க, 5 டிஜிட் பேமெண்ட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ வேணாலும் கொடுங்க, இந்த மாதிரி விஷயத்த மட்டும் நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நமக்கே தெரியும், நமக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கலை, ஒருத்தவங்க போய் பார்த்தா நடக்குமான்றது. அதுக்கு வந்து நம்ம தான் எஃபர்ட் போடணும். ஏதாச்சும் ஒரு விஷயம் நமக்கு நடக்கலை அப்படின்னா நிறைய ஃபெயிலியர் இருக்கும் தான் நமக்கு. அதுக்குன்னு எல்லாத்தையும் நம்ம போயிட்டு ஜாதகம் ஜோசியம்னு பார்த்துட்டு அதையே நம்பிட்டு உட்காந்துட்டு அது பின்னாடி ஓடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்றது நம்ம தான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். எதுவாக இருந்தாலும் நம்ம எஃபர்ட் போட்டு உழைச்சா கண்டிப்பாக முன்னாடி வரலாம். மூட நம்பிக்கையே நம்பிட்டு உட்காந்துட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டெப்பை உங்களால் எடுத்து கூட வைக்க முடியாது. நான் எப்பயுமே அதை நம்பி ஃபாலோ பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து இந்த அஸ்ட்ராலஜர் இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்ற ஆசை கிடையாது. மற்றபடி ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு ஏர் ஃப்ரையர் கூட பண்ணியிருந்தேன். அது கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி வச்சுருக்கீங்க இல்லையா அப்படின்னு. நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிட்டேன். நான் வாங்கினேன்னு சொல்லலை, இன்றைக்கி இதில் செய்ய போகிறேன்னு தான் சொன்னேன். மற்றபடி அதோட ரிவ்யூ மட்டும்தான் போட்டேனே தவிர ஜஸ்ட் அதை வந்துட்டு நான் ரிவ்யூ மாதிரி போட்டுட்டு திரும்ப அந்த ப்ராடக்ட்டும் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இன்னும் ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருப்பேன், ஒரு கிரைண்டர், வெட் கிரைண்டர் ஒன்று பண்ணியிருந்தேன். அதுவுமே நான் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அது வந்துட்டு ஜஸ்ட்டு ப்ரொமோஷன் தான். அதை வந்து பார்த்துட்டு அதை காமிச்சிட்டு மறுபடியும் அந்த ப்ராடக்ட்டுமே ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் தான். ஸோ அதை வந்து நம்பி ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணுறதுல எனக்கு எந்த பயமோ இல்லை தப்பு பண்ணுற மாதிரி தெரியல. மற்றபடி ஏதோ நம்பாத ஒரு விஷயத்த நான் பண்ணிவிட்டு எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் உறுத்திட்டே இருந்தது. ஸோ நான் அதை அப்படியே விட்டுட்டேன், என்னால் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இப்போயும் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க, யூடியூப்பில் வந்து வீடியோ போடுறதுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு. நீங்கள் வீடியோக்கு என்ன கண்டென்ட் போட போகிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக பண்ணுங்கள். நல்ல கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னா நல்லாவே போகும். அட்லீஸ்ட் குக்கிங் கண்டென்ட் இருந்தாலும் சரி, இல்லை மற்ற எந்த மாதிரி கண்டென்ட் இருந்தாலும் சரி, கண்டென்ட் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் போடுற வீடியோஸ் வந்துட்டு கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி கண்டிப்பாக போடுங்க வீடியோவை. ஒரு வீடியோ போட்டுட்டு ஒரு 4-5 நாள் கேப் எடுத்துகிட்டு மறுபடியும் இன்னொரு வீடியோ போட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கவங்களுக்கு அது கண்டிப்பாக செட் ஆகாது. இப்போ மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்களா கூட இப்போலாம் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். வாரத்தில் ஒரு 2 வீடியோ போட்டு கூட அந்த மாதிரி அவங்க பார்த்துக்கலாம், மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம யூடியூப்லாம் ஒரு வயதுலாம் ஒரு வேலையா அப்படின்னு வந்து சில பேர் கேட்க தான் செய்வாங்க. அதெல்லாம் நீங்கள் நினச்சி கவலையே படாதீங்க. நமக்கு அது வேலை பிடிச்சிருக்குன்னு தாராளமாக பண்ணலாம். நம்ம அட்லீஸ்ட் ஒரு வேலை செய்ய ட்ரை பண்ணுறோம் இல்லையா, அவங்க ட்ரை பண்ணாமல் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு தான் இருப்பாங்க கூட இருக்கவங்க. பட் அதெல்லாம் எதுவும் மைண்ட் பண்ணிக்காமல் உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். கிறிஸ்மஸ் வந்து வரப்போகுது, அதனால் வந்து வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து போன வருஷமே வாங்கி வச்சிட்டோம். ஏன்னா அந்த டிவியெல்லாம் பார்க்குறதுனால இன்னும் கொஞ்சம் நாளில் ஹாலோவீன்லாம் கூட நான் செலிப்ரேட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் வீட்டில். நம்ம ஹிந்துன்றதுனால இதுதான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க. எங்கள் வீட்டில் ரம்ஜான்னா கண்டிப்பாக பிரியாணி செஞ்சு ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி கிறிஸ்மஸ்னால் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சு ப்ளம் கேக்லாம் செஞ்சு சாப்பிட்டு அன்றைக்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். இப்போ வந்து எல்லாத்துக்கும் அப்படியே ஒத்து போயாச்சு, எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுவும் பாப்பாலாம் நிறைய டிவி பார்த்து நிறையலாம் செய்கிறதுனால எல்லாமே கேட்பா. முக்கியமாக இந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு ஒன்று கேட்டால் பாருங்கள், ஸ்னோ ஏன் வரவே மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கெலாம் நம்ம என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் எங்கெங்கே இருக்குமோ அங்கே செலிப்ரேட் பண்ணால் தான் கிடைக்கும். நம்ம வீட்டில் எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு போன வருஷம்லாம் என்ன பண்ணேன்னா தெர்மாக்கோல் உடச்சி போட்டு வீடு ஃபுல்லாக குப்பை பண்ணி அவள் என்ஜாய்மெண்ட்டுக்கு ஒரு நாள் அந்த மாதிரி பண்ணிட்டேன். தெர்மாக்கோல் ஃபுல்லாக உடச்சி போட்டாலே அது எந்த அளவுக்கு குப்பையாகும்னு தெரியும். கண்டிப்பாக அது கூட்டினா கூட அள்ளவே முடியாது. ஆனால் லாஸ்ட் டைம் கொஞ்சம் ஆர்வ கோளாறில் அப்படி பண்ணிட்டேன். இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கேன். ஆனால் அப்படியே பண்ணாலும் வந்து வேக்யூம் கிளீனர் வச்சு எடுத்துக்கலாம். அது ஒரு வழி ஈஸியாக முடிஞ்சிடும். மேரி கிறிஸ்மஸ் டு ஆல் மை ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இதோட அடுத்த விலாகில் மீட் பண்ணலாம். உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அடுத்த மீட் பண்ணலாம். பாய்.